அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்தல்லவா இல்லையா? இறைவனோடு இணைந்திருக்கிறீங்களா? இந்த 40 நாட்களுங்க பாருங்கள், நெருங்கிட்டு பாருங்கள் நாட்களும் இல்லையா? ஜபங்களும் தபங்களும் இருக்கும்போது, அதோடு கூட சேர்ந்து தானமும் இருக்கும்போது நிறைவாக இருக்கும் இல்லையா? இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி தர்றார் பாப்போமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து அதிகாரம் 5 இறை வார்த்தை 10-12 முடிய. அவர்கள் நகர்வாயில் நின்று கொண்டு தங்களை கண்டிப்பவனை பகைக்கிறார்கள், உண்மை பேசுவனை வெறுத்து ஒதுக்கின்றார்கள். நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியே கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள். அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவது இல்லை. அருமையான திராட்சை தோட்டத்தை அமைத்தீர்கள், அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை. உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும் உங்கள் பாவங்கள் எத்தனை கொடிவை என்றும் நான் அறிவேன். நல்லாரை துன்புறுத்தீர்கள், கையூட்டு வாங்குகிறீர்கள், நகர்வாயில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்குகிறீர்கள். அதாவது ஏழை பாலைகளை, உதவிக்காக போகிறவங்கள நெருக்கடி கொடுத்து அவங்ககிட்டருந்து நிறைய பெற்றுக்கொள்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இது. எல்லாருக்கும் இல்லை மக்களே, நாம் நல்லா செய்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம், யாருக்கும் அநியாயம் பண்ணலை, நம்ம நேர்மையாகவே நடக்கும், கடவுளுக்கு பயந்து நடக்கும்னா நமக்கு இந்த வார்த்தை இல்லை, சரியா? அதனால் அதாவது எளியோர்களை ஒடுக்கியும் நீ தப்பு செஞ்சிட்டேன்னு கண்டிக்கிறவங்கள பகைச்சு வெறுத்தும் அவங்களுக்கு எதிராக செயல்படுங்கிறவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இந்த வார்த்தை இல்லையா? வட்டி, நம்ம இப்போது என்ன கொடுக்கணும், இப்போ பணம் வாங்கியிருக்கோம் கடனுக்கு, வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதை கண்டிக்கிறார் அவர். இருக்கிற எல்லா உடைமைகளையும் அந்த பணத்துக்காக பிடுங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்திலே இருந்திருக்கு, அதனால் இப்பவும் அப்படி இருக்குது. இந்த கந்து வட்டி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி திருப்பி கையூட்டு பெறுகிறதுன்னா, இப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது அதுக்கு கமிஷனாக வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதை குறிக்கிறார். அப்போ அந்த காலத்திலேயே இறைவாக்கினர்கள் அதெல்லாம் பார்த்து எழுதி வச்சுருக்குறாங்க இல்லையா? இந்த காலத்துலேயும் நடக்கல்லவா? ஏதாவது ஒரு வேலை வேணும்னா கையூட்டு கொடுக்காமல் அந்த வேலை காரியம் நடக்க மாட்டேக்கு. இல்லாட்டா கொடுக்கல, நமக்கு முடியலைன்னா இன்றைக்கி போய் நாளைக்கு வா, நாளைக்கு போய் நாளைக்கு வான்னு இப்படி வாரம் மாத கணக்காக அலைய விடுறாங்களா இல்லையா? ஆமாம், அதுதான். அப்போ அதைத்தான் இறைவன் என்ன சொல்கிறாரு? உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவென்றும் உங்கள் பாவங்கள் எத்தனை கொடியவை என்றும் நான் அறிவேன். நல்லாரை துன்புறுத்தீர்கள், கைவிட்டு வாங்குறீர்கள், நகர்வாயிலில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்கிறீர்கள். அந்த காலத்தில் நீதிபதிலாம் இல்லை, நகருக்கு வாயில் இருப்பாங்க, குற்றம் புரிந்தவங்கள கொண்டுருவாங்க, குற்றம் புரியாதவங்க மேலே குற்றம் சாட்டியிருப்பாங்க. ஆனால் பாவமே செய்யாதவங்க, குற்றமே புரியாதவங்களுக்கு இவங்க நீதி மறுத்து நீ செய்தங்கிற ஒரு தண்டனை கொடுப்பாங்களாம். அதைத்தான் இவர் சுட்டி காட்டுறார். அப்போது நாம் எப்படி இருக்கோம்? நமக்குரியத காரியங்களை கரெக்டாக இருக்கிறோமா? எல்லா விஷயத்துலையுமே நிறைவாக இருக்கிறோமா? ஒவ்வொருவருக்கும் நம்ம விட்டு கொடுத்து வாழ்கிறோமா? என்னைக்காவது யோசித்துருக்குறோமா? நமக்குன்னு இருந்தால் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன கொண்டு போகிறோம்? என்ன கொண்டு வந்தோம்? தாயின் கருவறையிலிருந்து நம்ம வெளியே வரும்போது என்ன கொண்டு வந்தோம்? ஒன்றும் கொண்டுடல. நம்ம என்ன கொண்டு போக போகிறோம்? என்ன சொத்து தேடினாலும், சுகம் தேடினாலும், நகை நட்டு என்ன பொருளாதாரம் நம்மக்கிட்ட நிறைஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் நம்ம கொண்டு போவோமா? இல்லை. நம்ம பின்னால் வர்றது ஒன்றுமே இல்லை, வெறுமை தான் எல்லாமே. கல்லறை வரைக்கும் வரும்போது கூட நம்மளை தனியாக வச்சுட்டு தான் போவாங்க இல்லையா? யாராவது நம்ம கூட ஐயோ இவங்க போயிட்டாங்களே, இவங்க கூட நம்மளும் போகணும்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. அப்போது நம்ம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? நம்ம ஆன்மாக்குரிய காரியங்களையும் இவ்வுலக காரியங்களை விட்டு, இவ்வுலக காரியங்கள் இருக்கும்போது நம்ம நன்மையான காரியங்கள் செய்தாலும் கண்டிப்பாக ஒரு நிறைவு இருக்கும். ஏனென்றால் இப்போ உழைக்கிறோம், அந்த உழைப்பில் ஒரு சிறிதளவு எடுத்து ஏழை பாலைகளுக்கு நாம் கொடுக்கும்போது எல்லாமே நன்மையாக இருக்கும் இல்லையா? அப்போ அதைத்தான் ஆண்டவருமே விரும்புகிறார். ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எப்படி செய்ய விரும்புகிறார் உதவி செய்ய? நம் உழைப்பின் பயனை, நாம் உழைக்கிறோமா அந்த உழைப்பின் பயனை பிறரிடம் பெற்றுக்கொண்டதை, கொள்ளையடித்ததை கொடுத்து பிறருக்கு அது தானமாக கொடுப்பதல்ல. நம் உழைப்பு, நம்மக்கிட்ட இருக்கிற உழைப்பை கொண்டு பிறருக்கு நாம் தானம் கொடுக்கும்போது தான் அது ஒரு சிறந்த தானமாக மாறுகிறது இல்லையா? அப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜபத்தில், தபத்தில்,
தர்மத்தில் தானம் செய்வதில் இருக்கிறோமா? சிந்திப்போமா? வாழும் வல்லலே இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இறைவார்த்தையின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. என் நிலையிலும் உம்மை விட்டு பிரியாது நீர் கொடுத்ததை அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.